எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி ஒரு 2 நிமிடம். ஹல்லேலூயா. அப்பா தேவன் நம்மளோடு கூட பேச வேண்டும் என்பதனால ஆமென் ஆமென். நான் சுயமா பேசுறேன்னு சொன்னா அது உள்ளத்துல கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசினால் மாத்திரமே நீங்க வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேசுவதற்கு கேட்பதற்காக இங்க யாருமே இங்க வரலாமே. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட என்ன பேச போகிறாரோ அதை நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாம் வாய்களை திறந்து ஆமென். அப்பா இருதயத்தை அப்பா ஒரு விஷயம் நீங்க பண்படுத்துங்க. நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நல்ல நிலமாய் ஒரு விஷயங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்க செவிகளை மாற்றுங்க, எங்க சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இதோ வார்த்தையின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் நினைச்சா ஆண்டவரே அது ஒன்றும் எங்களை விட்டு விலகக்கூடாது படிக்காது. அப்படியே எங்க வாழ்க்கையில நாங்கள் ஏற்று அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்
கடந்து செல்வோம். செய்திக்கு முன்பதாக செல்வதற்கு முன்பதாக உங்களை பார்த்து நான் எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பேன். அப்படின்னாங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி இல்லாம மெசேஜ்க்குள்ள போக முடியாது. ஓகே, இப்ப கிரேஸ் பெத்தேல் ஆலயத்துக்குள்ளாக நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன கேரக்டர்ல இந்த சபையில அமர்ந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாருமே பேசணும். நீங்க இந்த சபையில யாரா இருக்கீங்க? விசுவாசிகள். பேரு நம்ம எல்லாருமே விசுவாசிகள். அப்படின்னா நான் விசுவாசி அப்படின்றவங்களாம் கரங்களை தூக்குங்க. நான் கிரேஸ் பெத்தேல் ஆலயத்தோடைய நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை தூக்குங்க. பாதி பேருக்கு முக்காவாசி தான் தூக்குறதுன்னா புரியலையே. நேரம் தூக்குறதுல அது 100% 90 டிகிரிக்கு இப்படிதானே தூக்க முடியும். அது சரியா கட்டினா சோல் அளவுக்கு தான் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க விசுவாசிகள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உங்களுக்காக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசியா இருந்தது போதும். ஆமென். நீங்க விசுவாசியா இருந்தது போதும். இந்த பிரீச்சிங் முடியறதுக்குள்ளாக கர்த்தர் யார் யாருக்குள்ளதான் பேசுகிறாரோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இசைந்து வந்தாதான் அந்த கிஃப்டை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது இன்னைக்கு 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு விசுவாசிகள், இன்னொரு சீஷர்கள். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிகள்னா யாரு, சீஷர்கள்னா யாரு? நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கவங்க நீங்க வித்தியாசத்தை எழுதி கொள்ளுங்க. ஒரு பக்கம் விசுவாசி போட்டுக்கோங்க, ஒரு சைடு சீஷர்கள் போட்டுக்கோங்க. இப்ப விசுவாசியோட கேரக்டர்லாம் என்ன, நான் சீஷரோட கேரக்டர்ல என்ன சொல்றேன், நீங்க உங்களை பரிசோதிச்சு பார்த்துக்கோங்க. நான் எந்த நிலைமையில இன்னைக்கு ஆலயத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. முதலாவது விசுவாசி என்கிறவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள். விசுவாசி என்கிறவர்கள் யாரு? அவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள் தான் விசுவாசிகள். சீஷர்கள் யாருன்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென். புரியுதா? விசுவாசி என்பவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள், விசுவாசிப்பவர்கள். சீஷர்கள் யாருன்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். 2வது பாயிண்ட், விசுவாசிகள்னா யாருன்னா ரட்சிப்பு பெறுகிறவர்கள். ஆமென். ஒரு மனுஷன் பாவத்துல இருந்திருப்பான், சரிங்களா? அவங்களுக்கு இயேசுவோட வார்த்தை போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வரவன் தான் விசுவாசி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் அமர்ந்திருக்கிறோம். ஆனா சீஷருடைய குணம் என்னன்னா ரட்சிப்புக்குள் நடத்துபவர்கள். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அது மாத்திரம் போதுமா? நான் என்ன பண்ணணும், இன்னும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நான் நடத்தணும். இதுதான் சீஷருடைய கேரக்டர். ஆமென். 3வது பாயிண்ட், விசுவாசி என்பது ஒரு ஆரம்ப நிலை. விசுவாசிகள் என்பது யாரு? சபையில ஒரு ஆரம்ப நிலை. இப்ப சீஷர் பக்கத்துல எழுதிக்கோங்க. சீஷர்கள் என்பது ஒரு வளர்ந்த நிலை, ஒரு செகண்ட் ஸ்டேஜ், வளர்ந்த நிலையா இருக்கிறது. 4வது ஒரு காரியம், விசுவாசிகள் என்பது எப்பொழுதுமே அவங்க விசுவாசத்தை காத்துக்கொள்கிற மாத்தவர் தான். ஆமென். 100% விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிறவங்க விசுவாசிகள். ஆனா சீஷர்கள் யாருன்னு சொன்னா செயலில் கீழ்ப்படிகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் விசுவாசிச்சுட்டு மாத்திரம் போகாம இந்த வசனத்தின் படி என் வாழ்க்கையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் பாத்தீங்களா, அவங்கதான் யாரு? சீஷர்கள். சரி, இப்ப இயேசுப்பா யாருக்கு அதிக ஒரு முன்னுரிமையை கொடுக்கிறாரு? விசுவாசிகளுக்கா, சீஷர்களுக்கா? இன்னைக்கு இதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை என்ன தெரியுமா, நம்ம சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இந்த சீஷத்துவம் மிக்கவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆரம்பத்திலே நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? நான் இன்னும் கர்த்தர் அதுக்காக கொடுக்க போற வெகுமதிகள், ஆசீர்வாதங்களை நான் எதுவுமே சொல்லல. நான் பிளைண்டா நான் சீஷராக நான் ரெடி, நான் சீஷத்துவம் வாஞ்சிக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லலாம். அவர் கடவுளை தூக்குறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே அவங்க கடவுது. அவன் இப்ப யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வீணான மனுஷன்
சொல்லுச்சு, நீ கிரியைகளினால் விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? இன்னைக்கு நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு கிரியை இல்லைன்னு சொன்னா, நான் சொல்லல, வேதம் என்ன சொல்லுது? நம்ம யாருக்கு சமமா? யாருக்கு சமமா? செத்தவருக்கு சமமா இருக்கிறோம். இதுதான் விசுவாசிகளோட நிலைமை. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? 100% கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பாங்க. எனக்கு இன்னும் வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்துல இது வேணும் அது வேணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனக்காக மாத்திரம் கர்த்தர்கிட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் ஒரு நாளும் அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க மாட்டாரு, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவங்க விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தலுக்கு சமம். ஆமென். அப்ப இன்னைக்கு என்கிட்ட கிரியை இல்ல, நான் வெறும் விசுவாசியாவே இந்த ஆலயத்துல இருக்கிறேன்னு சொன்னா அது ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் பார்க்கிறோம். அதே யாக்கோபு 2:24 வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் என்ன ஆயிட்டேன்? நான் நீதிமானாய், பரிசுத்தமானாய், நான் முழு கிறிஸ்டியனா, நான் முழு கிறிஸ்துவ ஜனமாய், இயேசுவின் பிள்ளையா நான் மாறிட்டேன். ஆமென். கர்த்தர் சமூகம் வந்தா நான் உடனே என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய பிள்ளையா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்ப கிரியைன்னு வரும்போது நான் சபைக்காக, ஊழியத்துக்காக என்ன செஞ்சேன்னு ஒரு சைட் எழுதுங்க. நான் விசுவாசியா இருந்து, நீங்க வீட்டுல போய் எழுதுங்க, நான் விசுவாசியா இருந்து ஆலயத்துக்கு என்னென்ன செஞ்சேன், நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் தவறாம என்ன பண்ணுவேன்? ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக நான் வருவேன். ஆமென். அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசியோட கேரக்டர். ஆனா சீஷனுடைய கேரக்டர் என்னன்னா, இது வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டு நான் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக மாத்தின சபைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா நான் ஓப்பனா சொல்றேன், இன்னும் யாரும் நம்ம சீஷத்துவத்துக்குள்ள போல. கரெக்டா? இன்னைக்கு நம்ம எல்லாம் சீஷத்துவத்துக்குள்ள போயிருந்தோம்னா இன்னைக்கு எத்தனை பேர்? 2 நாள் 6 8 ஒரு 10 பேர் இங்க இருப்போமா? 10 × 2 ஒரு 20 என்ன பண்ணிருக்கணும்? நீங்க வந்திருக்கணும். அப்ப நம்ம இன்னும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் நமக்குள்ளாக அந்த கிரியை நம்ம என்ன பண்ணிக்கல, வளர்த்துக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச சொல்லி நான் வார்த்தை இதுதான். ஆமென். நைட் ஒரு 12:40 மணி இருக்கும். நான் நேற்று ஃபுல்லுமே வர்ஷிப்புக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணி கர்த்தர் ஃபுல்லுமே எல்லா பாட்டுகள் எல்லாமே எடுத்து நான் வர்ஷிப்புக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு நைட் ஒரு 12:40 என்ன பண்ணாரு? வந்து நீ மெசேஜ் கொடு, நாளைக்கு நீ தான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி சடனா வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? கர்த்தரை கூட பேசி வார்த்தை கொடுத்தாருன்னா நான் மெசேஜ் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வேதத்தை எடுக்கும் போது எனக்குள்ளாக கர்த்தர் ஏவின வார்த்தை இதுதான். ஆமென். உங்க சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சீஷத்துவத்தை என்ன பண்ணணும்? நீ ஏற்படுத்தணும். நான் அநேக நாட்களாக இதை பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆனா ஒருத்தரும் செயல்பட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க இன்னும் விசுவாசிகளாக அல்ல, நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? கிரியை செய்கிறவர்களாய் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் லூக்கா 14வது அதிகாரம் 26 இருந்து 27 வரைக்கும். லூக்கா 14வது அதிகாரம் 26 27 வசனம். யாவொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாசி என்பவன்றவங்க யாருன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்குள்ளாக கர்த்தர் ஒரு சீஷத்துவத்தை நம்ம கொடுக்க போகிறாரு. அப்ப அதுக்கு சில கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும்ல. சோ அத குறிச்சு ஒரு 6 பாயிண்ட். இந்த கேரக்டர் எல்லாம் இருந்தாதான் நீங்க சீஷரா இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள். ஹல்லேலூயா. இந்த தகுதி இல்லைனாலும் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல அதை நம்ம பெற்றுக்கொண்டு தான் இங்க இருந்து போகணும். ஆமென். ஐயோ என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க என்ன பண்ணிட கூடாது. நான் விசுவாசியாவே இருந்துக்கிறேன் சிஸ்டர், நான் ஏதோ வந்தேனா 9 மணிக்கு சர்ச்சுக்கு வந்தேனா போனேனா அப்படின்னு சுதாரணமா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில பல
ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியாது. ஹல்லேலூயா. அப்ப சீஷத்துவம் நமக்குள்ளாக வரணும்னு சொன்னா முதலாவது என்ன பண்ணணும் தெரியுமா? தன்னை வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும், தனக்குரியவரை வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? எனக்கு விருப்பமான இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நான் முதலாவது வெறுக்க வேண்டும். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்கிறது பாருங்க. 26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராயிருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் சீஷர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆமென் ஆமென். தனக்குரிய எனக்கு ரொம்ப ஏசப்பாவை விட எனக்கு அன்பு இந்த பர்சன் மேலதான் இருக்குன்னு சொன்னா நீங்க சீஷத்துவத்துக்கு எலிஜிபிள் இல்லை. ஹல்லேலூயா. எதை காட்டிலும் எவர்களை காட்டிலும் என் வாழ்க்கைக்கு அவங்க ரொம்ப நெருக்கமானவங்களா கூட இருக்கலாம், அவங்க இல்லாம நான் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்டவர்களை விட்டு அவன் முதலாவது நான் இயேசுவை கண்கள் பார்த்துச்சுன்னு சொன்னா நம்ம எலிஜிபிள். ஹல்லேலூயா. 2வது வசனம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவை அப்படின்னா என்னெல்லாம் அது அடங்கும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுய விருப்பங்கள், இந்த உலகத்தின் மேல் இருக்கிற என் சுய விருப்பங்கள் தான் அந்த சிலுவை. இதை என்ன பண்ணணுமா? எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? இயேசுவா பின்னாடி நான் போகணும். ஹல்லேலூயா. இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு இயேசுவா பின்னாடி போற ஒரு கூட்டம் தான் சீஷர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? ஹல்லேலூயா. கரங்களை தூக்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே. அடுத்த ஒரு காரியம், முதலாவது என்ன சொன்னேன்? தன்னை தான் வெறுக்கிறவர்கள் சீஷராய் மாறுவார்கள். 2வது யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பாயிண்டா நீங்க எழுதிக்கோங்க. லாஸ்ட்ல நீங்க யாராவது ஒருத்தவங்க நான் இன்னைக்கு என்ன மெசேஜ் எடுத்து நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஆமென் ஆமென் ஆமென். 2வது ஒரு காரியம் அன்பு. முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? என்ன நான் குத்திப்பேனா? என்ன நான் கண்ணாடி முன்னாடி நின்று நான் என்னை திட்டிப்பேனா? என்ன திட்டுவேனா? என்ன நான் துன்பப்படுத்திப்பேனா? எனக்கு காயப்படுத்திப்பேனா? நான் எதுவும் பண்ண மாட்டேன்ல. அதான் இயேசுவா சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பது போல என்ன பண்ணணுமா? பிறரையும் நேசி. எவ்வளவு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இல்ல? ஏன்னா யாருமே இந்த உலகத்துல தன்னைத்தானே யாருமே துன்பப்படுத்திக்க மாட்டாங்க. ஆமென். அப்படிதானே? அப்ப அது போல என்ன பண்ணணுமா? பிறரை நான் நேசிக்கிறவர்கள் நான் சீஷர்களாக முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப 2வது எலிஜிபிள் என்ன? என்ன நான் எப்படி பார்த்து பார்த்து நான் காலையில என் சரீரத்தை நான் அழகாக்கி அதை பராமரித்துக் கொள்கிறேனோ, எப்படி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் நான் வாழ விரும்புறேனோ அது போல என்ன பண்ணணும்? நான் பிறரையும் நேசிக்கிறவர்களா இருக்கும் பொழுது சீஷத்துவம் நமக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கிற வசனம், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆமென் என்று சொல்கிறார். எப்படி இயேசுப்பா நம்ம மேல கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு? அவர் அன்பாய் தான் இருந்தாரு. அவரை கூப்பிட்டாங்க, அவர் என்ன பண்ணாங்க? காரி துப்புனாங்க, முடி சூடுனாங்க, எவ்வளவோ அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா மறிக்கும் அந்த தருவாயில கூட ஒரு பர்சன் கூட அந்த அன்பை என்ன பண்ணல? குறையல. ஆமென். அவரோட சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம சீஷர் ஆகணும்னு நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா நமக்குள்ளேயே என்ன பண்ணணும்? அந்த அன்பு நமக்குள்ளாக வர வேண்டும். அப்ப முதலாவது சொன்னது தன்னை என்ன பண்ணணும்? தன் சுயத்தை வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது என்னை நேசிப்பது போல நான் பிறர் மேலேயும் நான் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். 3வது ஒரு குணம் என்னன்னா யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு
விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப மூணாவது காரியம் என்னது? கர்த்தருக்காக ஸ்டாண்ட் பண்றது, கர்த்தருக்காக நிக்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிக்கிறவங்க தான் யாரு? சீஷர்கள். ஹல்லேலூயா. சீஷத்துவம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இது என்னுடைய கடவுளுக்கு இது அருவருப்பான ஒரு காரியம், இதை நான் செய்ய மாட்டேன்னு யாரால தைரியமா எந்த சூழ்நிலையில சொல்ல முடியுதோ அவங்களுக்குள்ள என்ன வரும்? சீஷத்துவம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு நம்மை விசுவாசித்த இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இயேசுனா யூதர்கள் யாரும் இயேசுவா இன்னைக்கு ஏத்துக்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு? நிறைய அவர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்றாரு. அப்ப அதை கேட்டு சில யூதர்கள் என்ன பண்றாங்க? அந்த ஸ்பாட்லயே ரட்சிக்கப்படுறாங்க. நீங்க மேல எல்லாம் அந்த அதிகாரத்தை வாசிச்சீங்க சொன்னா இருக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க விசுவாசிச்சால் மாத்திரம், நீங்க விசுவாசிகளா இருந்தா மாத்திரம் என் கூட இருக்கிற 12 சீஷர்கள் மாதிரி நீங்க வந்துட முடியாதுப்பா. நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்காக நிக்கிறோம். அப்பதான் நீ யாரா மாற முடியும்? சீஷராய் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை எவ்வளவு கடினமான காரியம் வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கிற அந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா ஆமென் என்பதை பத்தி வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒண்ணு இருக்கு. இந்த ஹல்லேலூயா ஆமென் வந்து எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, எடுத்தவங்க நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 4வது வசனம். இது மெசேஜுக்கு மேட்ச் இல்ல, இதனால ஹல்லேலூயா ஆமெனுக்காக நான் சொல்றேன். எடுத்த வாசிங்க. 24 முற்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாயிருந்து ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள். இதுக்கப்புறம் ஹல்லேலூயா ஆமென் சத்தம் குறையுமா? குறையுமா? அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நம்ம நாவிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயாவும் ஆமெனும் நான் சொன்னதுனால நீங்க சொல்லல. நீங்க யாருக்கு முன்பதாக சொல்லணும்? நீங்க சொல்றது இந்த தளத்துக்கு கூட போகாது போல. அப்புறம் எப்படி அது பரலோகத்துக்கு கேட்கும்? ஹல்லேலூயா. இந்த சத்தம் இதுக்கப்புறம் எப்பவுமே குறையக்கூடாது. எந்த மெசேஜர் வந்தாலும் ஐயோ இந்த சபையில ஒரு ஹல்லேலூயா சொன்னா என்ன இவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்போட சொல்றாங்கன்னு அவங்க வியந்து போகணும். ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகப்படுத்துற விதமாக இந்த காரியத்தை நான் சொல்றேன். அடுத்து நம்ம மெசேஜ்க்குள்ள போலாம். அப்ப முதலாவது நான் சொன்ன காரியம், சீஷத்துவம் எனக்குள்ளாக வர வேண்டும் என்றால் தன்னை தன் சுயத்தை வெறுக்கிறவராய் நான் மாற வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், என்ன நான் நேசிப்பது போல பிறரை நான் நேசிக்கிற அந்த அன்பு எனக்குள்ளாக வர வேண்டும். மூணாவது ஒரு காரியம் ஸ்டாண்டிங். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக மாத்திரம் நிக்கிற அந்த வைராக்கியம் எனக்குள்ளாக வர வேண்டும். அப்பதான் சீஷத்துவம் எனக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கான எக்ஸ்பிளனேஷனை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. என்ன கனி அது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததான் கர்த்தர் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடணும்? உடனே வாங்கி உபயோகப்படுத்திக்கணும். அப்படியே அந்த தாளத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன பண்ணிடும்? அது அழுகி போயிடும். திருப்பி அதை யூஸ் பண்ண முடியுமா?
அழுகி போனது தூக்கி நீங்க ஃப்ரீசர்ல வச்சாலும் அது திரும்பி பழமா மாறாது. அது எங்க தான் போவோம்? குப்பைக்கு தான் போவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடணும்? அந்த காரியத்தை நம்ம வாங்கி புசிச்சிடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம், இதோட சுவையா மாறதுக்கு நான் அரிசியில போட்டு வைக்கிறேன். அப்பதான் என்ன பண்ணும்? ஒரு பூச்சி வரும். இல்ல நான் யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் சாப்பிடுறேன்னு ஒளிச்சு வச்சாலும் என்ன ஆகும்? பூச்சி பிடிக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை புசித்து அன்றன்றுக்கான பலனை என்ன பண்றோம்? கனிகளை கொடுக்கிறவர்களாய் இன்னைக்கு வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டவர்கள் இது அப்படியே நீங்க விட்டு உதாசனப்படுத்திட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுகின பப்பாளி மாதிரி தான். ஹல்லேலூயா. ஆனா இதே வார்த்தையை பெற்று நான் ஏதாவது ஒரு ஆத்மாவாவது நான் ரட்சிப்புக்குள்ளாதாக்கி இந்த சபைக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன் நீங்க சொல்லும் பொழுது உங்க பழம் இன்னும் சுவையா மாறும், உங்க வாழ்க்கை இன்னும் சுவையா மாறும். நீங்க இருக்கிறத காட்டிலும் இன்னும் டாப்ல கொண்டு போய் சொல்ல என்ன பண்ணுவாங்க? உங்க வாழ்க்கையை நிறுத்துவாங்க. யாராலையும் உங்களை கீழே தள்ள முடியாது. எல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அண்ணாந்து பார்ப்பாங்க. இப்படி ஒரு வளர்ச்சி. ஆமென். அவங்களுக்கு தெரியாது நான் இப்ப விசுவாசி இல்ல, நான் கர்த்தருக்கு சீஷர் ஆயிட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். ஏன் சபை விசுவாசிகள்? அவங்க விசுவாசிகள் அல்ல. ஆமென். அவங்கலாம் யாரு? கர்த்தருக்குள்ளான சீஷர்களாய் அவர்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நாலாவது காரியம் கனிகளை கொடுக்கணும். நான் என்ன பண்ண? ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ஒரு பிரதர் அருமையா சொன்னாரு, மேய்ப்பரால குட்டி போட முடியுமா? ஆடுகள் தான் என்ன பண்ணணும்? குட்டி போடும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்கி உங்களை சீஷர் ஆக்குவோம். நீங்க ஆடுகள் என்ன பண்ணணும்? குட்டிகளை மீண்டணும். ஆமென். விசுவாசிகளை ரட்சிப்புக்குள்ளாக என்ன பண்ணணும்? இந்த பெற்ற வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாருன்னா சும்மா எல்லாம் செய்யலங்க. ஹல்லேலூயா. அதை கொண்டு நீங்க யாருக்கிட்டாவது சொல்லி அவங்க என்ன பண்ணுவீங்க? ரட்சிப்புக்குள்ள நடத்துவீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நான் கம்முன்னு வச்சுக்கிட்டு சர்ச்சில சாட்சி சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு சொன்னா அது அழுக்கிற பப்பாளி போலதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோட மேன்மைய காணவே முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை வரணும், உங்க வாழ்க்கையில இதை விட ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா நான் ஆலயத்துல என்னோட தரத்தை என்ன பண்ணணும்? உயர்த்தணும். இன்னும் நான் அழுது கொண்டு இருக்கிற அந்த விசுவாசி கூட்டம் மாதிரியே நான் இருக்கக்கூடாது. இன்னும் எனக்காக யாருன்னா ஒருத்தங்க ஜெபிப்பாங்கன்னு நான் ஏங்கி கொண்டு இருக்கிற விசுவாச கூட்டம் மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் ஏதாவது ஒரு நாள் போன் பண்ணி எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், எனக்காக இது பண்ணுங்க சொல்ற விசுவாச கூட்டங்களா இருக்கக்கூடாது. சீஷத்துவம். ஆமென். நான் ஜெபிக்கும் பொழுது அங்க கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். ஆமென். இயேசுப்பா கடந்து சென்ற பொழுது அந்த சீஷர்கள் எல்லாம் அற்புதம் செஞ்சாங்களாம். யாரை போல? இயேசுவை போலவே. மரித்தவங்களை எழுப்பினாங்களாம். ஆமென். கண்டறியாதவங்களுக்கு பார்வை வர வச்சாங்களாம். ஆமென். எல்லா காரியமும் இயேசுவை போலவே சீஷர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா இது உங்களால செய்ய முடியாதா? உங்களால செய்ய முடியாதா? ஆமென். கண்மணியால செய்ய முடியாதா? அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாதா? ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனமானவர்களுக்கு உங்களால சுகத்தை கொடுக்க முடியாதா? உங்க கரத்துல என்ன இருக்கு? கர்த்தருடைய வல்லமை எங்க இருக்கு? உங்க கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஐந்தாவது ஒரு காரியம் மத்தேயு 28வது அதிகாரத்துல 20வது வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு? தன் சீஷர்களுக்கு அவர் சொல்கிறவரா இருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த வார்த்தையை அப்படி கீழ்ப்படிறாங்க. ஆமென். அப்ப சீஷத்துவத்துக்கு முக்கியமான 5வது பாயிண்ட் என்ன? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல். ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? கண்மூடித்தனமா நம்பி நான் கீழ்ப்படியணும். ஆமென். அதனால எனக்கு ஒரு 10 கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. 10 கோடிலாம் வேணாம். ஒரு 10,000 ரூபாய் உன்னதான் பார்க்கல. ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணணும்? நம்பணும். கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள் அதை என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. அதுதான் வசனத்துல பார்க்கிறோம். நான் உங்களுக்கு
ஹல்லேலூயா. எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்க? கர்த்தரை குறித்து உபதேசம் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்தியா கொஞ்சமாச்சு இயேசுவை பத்தி அறிவிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அநேக சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது யாரு? தோமா. எங்க வந்தாரு? கேரளால எந்த இடம்? முசிறி துறைமுகம் சொல்றாங்கல்ல, அந்த முசிறி அந்த இடத்துக்கு தான் தோமா வந்தாரு. அங்க இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே வந்து கர்த்தரை பத்தி சொல்லி அநேக பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திருக்கிறாரு. கேரளா எங்க இருக்கு? மயிலாப்பூர் எங்க இருக்கு? ஆமென். இன்னைக்கு நம்ம ஜனத்தை இந்த பக்கத்து ஊருக்கு வாங்க சுவிசேஷத்துக்கு சொன்னா வரீங்களா? வர முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப சீஷத்துவம் வரணும்னா என்ன வரணும்? ஹல்லேலூயா. நம்ம கால்களை பலப்படுத்தணும். ஆமென். இன்னைக்கு நம்ம நடந்து போற அளவுக்குலாம் கர்த்தர் நம்மள வைக்கல. நமக்காக ஒரு வாகனத்தை ஆயத்தப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதுல வந்து இயேசு அறியாதவங்களை பத்தி போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய அந்த ஊழியம் தடைப்பட்டு போயிருக்கு. நம்ம சபை அநேக சபையில அந்த காரியம் தடைப்பட்டு போயிருக்கு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு சபையா நடத்தல. ஆமென். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். blessings. ஹல்லேலூயா. blessings மாத்து கொடுக்கிற சபை அந்த சபையா? ஆமென். கனிகளை கொடுக்கணும். என் சபை விசுவாசிங்க சீஷத்துவம் மிக்கவர்களா கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். கர்த்தர் அதற்காக நம்மளை கிறிஸ்தவர்களா ஏற்படுத்தலங்க. என்ன சொல்றாரு? நீ அநேகரை சீஷராக்குங்கள், விசுவாசியாக்குங்க சொல்லல. என்ன சொல்றாரு? நீ அநேகரை எனக்கு சீஷராக்குங்க. சீஷனாலதான் என்ன பண்ண முடியும்? இன்னும் அநேகரை சீஷராக்க முடியும். விசுவாசியால வெறும் என்ன பண்ணோம்? ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்று தன் வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்க முடியும். சீஷனால மாத்திரம்தான் முசிறியில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்து ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சீஷர்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய உபதேசத்தை கீழ்ப்படிந்து ஆமென். அவங்களோட டெத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. 11 பேரையும் 11 விதமா என்ன பண்ணாங்க? அவங்க கொன்றாங்க. ஒருத்தர் யூதாஸ் காரியோத்து அவரே இறந்துட்டாரு. ஹல்லேலூயா. 11 சீஷர் யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். 11 பேருக்கும் 11 விதமான ஒரு மரணம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 5வது காரியம் கீழ்ப்படிதல் வேணும். 6வது காரியம் மத்தேயு 28வது அதிகாரம் அதிலே மேல் வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக என்ன பண்ணோம்? அநேக கர்த்தருக்குள்ளாக வருகிற பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் முழு ரட்சிப்பு. நீங்க கனி வந்து வெறும் போய் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் சீஷத்துவம் முடிச்சது இல்ல. சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவங்கள ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்களாம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களா நம்ம மாற்றணும். அது வரைக்கும் நம்ம சீஷத்துவம் என்ன பண்ணணும்? போறோம். இன்னைக்கு நான் ஏதோ ஊர்ல போய் நான் இயேசு பத்தி சொல்லிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு வேற ஊருக்கு போறேன் அப்படி இல்ல. ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லி தரேன், ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இவங்களை இந்த வருஷத்துக்குள்ள நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர மாட்டேன். அவங்க நல்ல வைராக்கியமான ஒரு இந்து கூட்டமா இருக்கணும். நீ செலக்ட் பண்ணால எப்படி இருக்கணும்? வைராக்கியமான இந்துவை பின்பற்றுகிற ஒரு நபரா இருக்கணும். இல்லையா வைராக்கியமான ஆர்சிக்கு போற ஒரு நபரா இருக்கணும். வைராக்கியமான வேற மதத்தை சார்ந்தவங்க. அவங்க பேரை இன்னில இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லி ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அவங்கள இந்த வருஷத்துக்குள்ள நீங்க ரட்சிப்புக்குள்ளாக நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேர் நீங்க என் கூட சேர்ந்து இது ஒப்புரவாகுறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஒப்புரவாகுறீங்க? உங்க விசுவாசம் இவ்வளவு இருந்துச்சுன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரு. என்னால முடியும். இன்னைக்கு நான் சொல்லும் போதே அந்த நபரை நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் அந்த நபரை நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் மாற்ற போறேன். ஹல்லேலூயா. முடியுமா? ஒரு ஆத்மா. ஆமென். நம்ம சீஷரா இன்னும் அநேக பேரை மாத்தணும். ஆனா இன்னைக்கு இந்த ஆராதனை வந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒருத்தர் நீங்க நியமிச்சு அந்த பேருக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க மாத்திரம் தான் செய்ய போறீங்க, கிரியையா
யார் செய்ய போறா தெரியுமா? கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆடு என்ன பண்ண போகுது? உங்க கூட வந்து உங்க மந்தையில சேர போகுது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்களால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்ன இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துச்சு சொன்னா இந்த காரியம் உங்களால முடியும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே யார் யாரை டிசைட் பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே மைண்ட்ல நான் சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பேர் வந்திருக்கும். வந்துச்சா? வந்துதா? இவங்களை நான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும்னு ஒரு பேர் வந்திருக்கு. அந்த பேருக்காக நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த எல்லா காரியங்களும் பாருங்க, மொத்தம் 6 காரியம் நான் சொன்னேன். முதலாவது என்ன இருக்கணும்? தன்னை தன் சுயத்தை வெறுக்கிறவர்கள். இரண்டாவது என்ன நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். நாலாவது கனிகளை கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கீழ்ப்படிய வேண்டும். ஆறாவது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற ஒரு சீஷராய் நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாக்குறோம், நீங்க பேதுருவோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நேற்று கூட நான் அக்கா கிட்ட வந்து பேதுருவை பத்தி அவன் ஜெபம் பண்ண வரும்போது நான் பேதுருவை பத்தி நான் பேசுறேன். ஆமென். பேசுறேன். அது படிக்கும் பொழுது சீரியஸாவே என் கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு. ஆமென். இப்படி கூட கர்த்தருடைய அன்பு வெளிப்படுமா? ஏன்னா பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழில் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏசப்பா வந்து நீ அந்த வேலையை போட்டுட்டு பின்னாடி வாப்பானும் போது எதுவுமே சொல்லாம என்ன பண்றாரு? ஏசப்பா பின்னாடி பேதுரு போயிடுறாரு. ஆமென். அப்படியே சீஷர் ஆயிட்டு ஏசப்பா கூட எல்லாம் கடைசி வரைக்கும் எல்லாமே பண்றாரு. ஆமென். கடைசியில ஏசப்பா மரிச்சு 3ஆவது நாள் உயிர்த்தோடு எழுந்து என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. போயிட்டு 40 நாள் அப்புறம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு காட்சி கொடுக்க வராங்க. அது வரைக்கும் பேதுருக்கு என்ன பண்றது தெரியல. 3 வாட்டி வேற மறுதளிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு? 3 வாட்டி வேற மறுதளிச்சு. அந்த குற்ற உணர்ச்சி வேற. ஆமென். ஒரு வெறுமை வேற. ஏசப்பாயிலேருந்து ஒரு வெறுமை வேற. உடனே என்ன முடிவு பண்ணிட்டாரு? இதுக்கப்புறம் நம்ம பழைய அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு மற்ற சீஷர்களையும் கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிடுறாரு. ஹல்லேலூயா. போயிடுறாரு. அப்போ அந்த கரையில ஏசுமானவர் வந்து நிக்கிறாரு. இவங்க நைட் எல்லாம் மீன் பிடிச்சு பார்த்தாங்க, ஒரு மீனும் மாட்டல. ஆமென். ரொம்ப மன கஷ்டம். ஆல்ரெடி குற்ற உணர்ச்சி, பிசினஸும் இந்த மாதிரி லாஸ்ட்ல போயிடுச்சு. அதை பிடிச்சி எல்லாரும் வியாபாரம் பண்ணலாம்னா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சோகத்துல இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். பைபிள்ல இல்ல, நான் நினைக்கிறேன். அப்போ காலையில மறுநாள் காலையில ஏசப்பா என்ன பண்றாங்க? அந்த கரையில வந்து நின்று சொல்றாங்க, உன் படகு தள்ளி இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிட்டு வலது பக்கத்துல போயிட்டு வலைய போடு. ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், ஆமா நைட் அவனுக்கு ஏசும் தெரியல. அவன் நினைச்சிருக்கலாம் நைட் எல்லாம் வலைய போனோம், ஒரு மீனும் மாட்டல. இவர் வந்து இப்ப காலையில இன்னும் ஆழத்துல போய் நான் வலைய போட சொல்றாரு. எப்படி மாட்டோம்? அவன் என்ன பண்ணல? அந்த மாதிரி அவன் அவிவிசுவாசமா யோசிக்கல. ஏன்னா அவன் சீஷத்துவத்துல இருந்து வந்தவன். லைட்டா பின்மாற்றத்துக்கு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு? அவன் சொல் பேச்ச கேட்டு ஆழத்துல கொண்டு போய் வலது புறத்துல போடும்போது யோவான் சொல்றாரு, அது யாரு தெரியுதா? அவர் இயேசு. பேதுருக்கு குற்ற உணர்ச்சி. ஐயோ 3 தடவை மறுதளிச்ச இயேசு அப்படி என்ன பண்ணான்? தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். ஹல்லேலூயா. தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். குதிச்சுட்டு உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? அடுத்தது இவங்க எல்லாம் மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்றாரு. அந்த கறி நெருப்பை மூட்டி இவங்களுக்கு பசியா வருவாங்க. நைட்டெல்லாம் வேற கழிச்சு போயிட்டாங்க. இப்ப ரொம்ப அந்த மீனெல்லாம் வேற 153 மீன்கள் இல்லையா? 153 மீன்களை இழுக்க முடியாம இருந்து களைப்போட வருவாங்க. இவங்களுக்கு ஒரு உணவை ஆயத்தப்படுத்தலாம் சொல்லிட்டு அந்த கரையில என்ன பண்றாரு? நெருப்பை மூட்டி மீனுக்காக காத்துட்டு இருக்காரு. அந்த மீனை பிடிச்சு சமைச்சிட்டு அவர் சொல்றாரு, பேதுரு என்ன சொல்றாரு? எடுத்தவங்க வாசிங்க. பேதுரு யோவான் 21வது அதிகாரத்துல, யோவான் 21வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதுக்கு சீமோன் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, அதற்கு அவர், ஆமாண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். உடனே சொல்றாரு, நாட்டு குட்டிகளை நீ மேய்ப்பாய். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இவருக்குள்ள ஏற்கனவே குற்ற உணர்ச்சி இருக்கு. 3 முறை இவரை மறுதளிச்சிட்டோம். இவர் எது அதை பத்தி நம்மளை கேட்பாரான்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலதான் அந்த போஜனத்தை அவர் சாப்பிட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன். திடீர்னு அவரை பார்த்து என் மேல நீ அன்பா இருக்கிறீயா பேதுரு அப்படின்னும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கோல, எப்படி இருந்திருக்கோல. ஒரு பயங்கர குற்ற உணர்ச்சியில நான் இருப்பேன். ஒருத்தருக்கு யாருக்கோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் குற்ற உணர்ச்சியில இருப்பேன். ஆனா அதை பத்தி கேர் பண்ணாம என்கிட்ட வந்து எப்படி இருக்க சந்தியா அப்படின்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்காது. அந்த மாதிரிதான் ஒரு வேலை பேருக்கு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் அன்பா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதாண்டவரே, உன்னை நான் நேசிக்கிறேனே பாக்க. கொஞ்ச நேரம் போயிட்டு திருப்பி 16வது வசனம். 2ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். 2வது வாட்டி கேட்கிறாரு, சீமோனே அன்பா இருக்கிறியா? ஆமாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் போதும். அடுத்தது வாசிங்க 17வது வசனம். 3ஆம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ நேசிக்கிறாயா என்று கேட்டபடினாலே துக்கப்பட்டு, அல்லது நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிந்திருக்கிறேன். 3வது வாட்டி கேட்டோன்னே பேருக்கு 3 தடவை மறுதளிச்சது ஞாபகம் வந்துருச்சு. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி கேட்டாரு. 3 தடவை நம்ம மறுதளிச்சோம், 3 வாட்டி நம்மள என்ன பண்ணிட்டாரு கேட்டாருன்னே ரொம்ப உடைஞ்சு போய், நீ எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கீங்கப்பா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டாண்டவரே, ஆனா நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற. ஹல்லேலூயா. எப்படி கேட்கிறாருல்ல இயேசுப்பா, டைரக்டாலாம் கேட்கல. டைரக்டாலாம் கேட்கணும்னே அவசியம் இல்லை. உங்களை கூட இன்னைக்கு டைரக்டா வந்து எதையும் கேட்க மாட்டாரு. கேட்கிற விதத்துல கேட்பாரு, கேட்கிற இடத்துல கையை வைப்பாரு. ஹல்லேலூயா. அப்பா நான் இன்னொன்னு நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று போய் விழுவோம். அந்த மாதிரிதான் பேர் விழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்ப சொல்றாரு, நாடுகளை மேய்ப்பாய். ஆமென். மறுதலிச்ச பேதுருதான். ஹல்லேலூயா. மறுதலிச்ச பேதுருதான். ஆனா கர்த்தருடைய அன்பு பாருங்களேன், அவனை மன்னிக்கிறாரு, அவனை உருவாக்குறாரு. எப்படி பண்றாரு? அவனை உருவாக்குறாரு. உருவாக்கி ஒரு பொறுப்பை அவனுக்குள்ளாக கொடுத்து அவர் என்ன பண்றாரு, சீஷத்துவத்தை அவனுக்கு ஏற்படுத்துறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க நினைக்கலாம், நான் அதுக்கு தகுதி உள்ள ஆளா? அதுக்குதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஆமே, என்ன தவறுனா இருக்குது. ஆமே, இந்த மெசேஜை கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப மணி கரெக்டா என்ன ஆகுது, 10, 50, 51, 52, 55 இந்த டைம் வரைக்கும் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேல் நான் ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன். வெளிப்படுத்தல் 19:4 வெளிப்படுத்தல் 19:4. ஏன்னா அப்பதான் ஒரு ஞாபகம் வரும், நான் சிங்காசனத்துக்கு முன்பதாக இந்த ஹல்லேலூயா சொல்றேன், ரேஸ்மெண்ட் ஆலயத்துக்கு சொல்லல. என் சத்தம் அங்க போகணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க தாகத்தோடு கூட கர்த்தர் சமூகத்துல கேட்டிருக்கலாம், அப்பா நீங்க என்னோடு கூட இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, நீங்க என்ன பேசினாலும் இன்னைக்கு நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க ஒப்புரவாய் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை இதுதான். இனிமே விசுவாசிகள் இல்லை, ஏன்னா யாரு சீஷத்துவம் மிக்கவர்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் பண்ணலே. ஹல்லேலூயா. ஓரி கலபர பர பரமா ஒரு விசை கூட எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆமென். நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஏசப்பா, நீ நான் விசுவாசி அல்ல ஆண்டவரே. நான் கேட்ட செய்தி போல முதலாவது நான் என்ன வெறுக்கணும், இந்த உலகத்தின் காரியங்களை நான் வெறுக்கணும் ஆண்டவரே. நான் அன்பு செலுத்த போறேன், உமக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண போறேன். என்ன சூழ்நிலை வரட்டும், உமக்காக நான் நிற்க போகிறேன் ஆண்டவரே. நான் கீழ்ப்படிய போறேன். ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிய போறேன் ஆண்டவரே. ஒரு அலாதாரமா ஷலபரமா இயேசுவின் சாகரம், இயேசுவின் சாகரம்
Oh